சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. Merry Christmas and Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. ஐபிசி தமிழ் நேரில் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024ஆம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிகளுக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை வருடந்தோறும் பார்ப்போம். அந்த வகையில் தனுசு ராசியினுடைய 2024ஆம் ஆண்டினுடைய ஆண்டு பலாபலன்களை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டினுடைய முழுமையாக ஜனவரி 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31 வரை ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறார்கள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் இந்த ஆண்டு முழுக்க ஒரே இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். ராசிநாதனும் குரு பகவான் வந்து ஏப்ரல் 31, 2024 வரைக்கும் ராசிக்கு 5ஆம் வீட்டில் அமர்ந்து ராசியையும் பார்க்கிறார், ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார், ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதன் பிறகு மே 1, 2024 முதல் டிசம்பர் 31 வரை ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு சென்று ராசிக்கு 12ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் பார்வை செய்கிறார். ஆக கிரக மாற்றங்கள் இதுதான். இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது யார் தயவலும் தனுசு ராசி மொத்தம் மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஆகிய 9 பாதங்களை உள்ளடக்கிய தனுசு ராசிக்கான பலன்களை பார்ப்போம். யார் தயவிலும் வாழாமல் சுயமாக முன்னேறும் அன்பர்கள் நீங்கள். உங்கள் ராசிக்கு 9வது ராசியில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் நீங்கள் விஸ்வரூபம் எடுப்பீர்கள். எதிர்பார்த்து ஏமாந்த தொகை கைக்கு வரும். தொட்டது துலங்கும். பிள்ளைகளால் மரியாதை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் நேரத்தில் புத்தாண்டு பிறப்பதால் நினைத்த காரியம் நிறைவேறும். எதிர்பார்த்த பணம் வரும். வீடு மனை வாங்குவதற்கான காலமாக இந்த காலம் இருக்கும். சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களின் நட்புகள் கிடைக்கும். கௌரவ பதவிகள் தேடி வரும். சில பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள். குடும்பத்தில் அமைதி நிலவும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகள் பாக்கியம். எதிர்பார்த்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். மகளுக்கு நல்ல மகன் வந்து அமைவார். மகனுக்கு நல்ல மருமகள் வந்து அமைவாள். அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். சொந்த ஊரில் மதிப்பு மரியாதை கூடும். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால சொந்த ஊரில் மதிப்பு மரியாதை கூடும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அதிகரிக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும், கவனமாக பார்த்துக்கணும். வேலை இல்லாதவர்களுக்கு கை நிறைய சம்பளத்துடன் நல்ல வேலை கிடைக்கும். தாய்மாமன் வகையில் உதவிகள் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்படும். ஆனால் குரு பகவான் 1/5/2024 முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சென்று மறைவதால் வீண் டென்ஷன், விரயம், ஏமாற்றம், மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். வேலை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் சந்தேகம், விவாதங்கள் வந்து போகும். சிறிய விஷயங்களை பெருத்த மட்டில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது. பணத்தட்டுப்பாட்டை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். சொத்து வழக்கில் வழக்கறிஞரை மாற்றுவீர்கள். சிலரின் நயவஞ்சிக செயலை நினைத்து வருந்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தேவையில்லாத ஏமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆகவே யாருக்காகவும் ஃபைனான்ஸில் பணம் வாங்கி தர வேண்டாம். அரசு காரியங்கள் தாமதமாக முடியும். வங்கி காசோலையும் சொத்து பத்திரத்தையும் மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காதீர்கள். அதன் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த ஆண்டு முழுக்க ராகு பகவான் 4ஆம் வீட்டிலும் 10ஆம் வீட்டில் கேது பகவானும் அமர்கிறார். ராகுவின் சஞ்சார நிலையால் தாயாருக்கு உடல்நிலை பாதிப்படையலாம். வீடு வாங்கும்போது சொத்துக்குரிய தாய் பத்திரத்தை கேட்டு வாங்க வேண்டும். 10ஆம் இடத்தில் கேது அமர்வதால் வேலை சுமை, வீண் பழி வந்து செல்லும். சில காரியங்களை போராடி முடிக்க வேண்டி வரும். சனி பகவான் இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 3ஆவது வீட்டிலேயே இருப்பதால் சவாலான காரியங்களை சாதாரணமாக முடிப்பீர்கள். அனுபவ அறிவை பயன்படுத்தி சில பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான தீர்வு காண்பீர்கள். 7.5 சனியில் இருந்து விடுபட போகிறீர்கள். ஆகவே இதுவரை தடைபெற்றிருந்த காரியங்கள் முன்னேற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மனதில் சஞ்சலங்களை நீங்கி தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய காலமாக இருக்கும். தொட்டது தொடங்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் மார்ச், மே மாதங்களில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நவம்பர், டிசம்பர் மாதங்களில் லாபம் ரெட்டிப்பாகும். சொந்த இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். போட்டியாளர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அதிரடியாக செயல்படுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். பெரிய நிறுவனங்களுடன் கூட்டு முயற்சியில் இறங்கி அதே லாபம் நீட்டுவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி, ஷேர், சிமெண்ட்டு, செங்கல், உணவு வகைகளால் பெரும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கூட்டு தொழிலில் பங்குதாரரை மாற்றுவீர்கள். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். மே, டிசம்பர் மாதங்களில் புதிய சலுகைகள், சம்பள உயர்வு உண்டாகும்.
மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி நட்புடன் இருந்து கொள்வார்கள். உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். மொத்தத்தில் இந்த 2024 புத்தாண்டின் தொடக்கம் உங்களுக்கு சற்றே தொந்தரவுகளை கொடுத்தாலும் குரு பகவான் மாறிய பிறகு மே மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை நல்ல மாற்றங்கள் இருக்கிறது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 முக்கியமான பாயிண்ட் சொல்லுங்கள் அப்படின்னா, ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் கேது பகவான், 3ஆம் இடத்தில் சனி. வீடு வாகனம் தாயாருக்கு செலவு வரும். வீட்டில் ஆல்டர்னேஷன் ஒர்க் வரும். கேட்டு பெயிண்ட் அடிக்கிறது, ரிப்பேரு, வண்டி ரிப்பேரு, பம்பு செட் ரிப்பேரு, வீட்டில் ஏதாவது தொழில் பண்ணுறீங்க, தறி ஓட்டுறீங்கன்னா தறி ரிப்பேர்னு செலவுகள் வரும். அம்மாவுக்கு மருத்துவ செலவு வரும். வாகனத்துக்கு செலவு வரும். உடல்நலக் கோளாறு ஏற்படும். 4ஆம் இடம்ன்றது உங்களுடைய ஆரோக்கியத்தின் தான் குறிக்கும். உடல்நலக் கோளாறு ஏற்படும். நம்பிக்கையான நபர் தொழில் வருமானம் பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, கல்யாணமாகி ஃபெயிலியர் ஆனவங்க, முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு ரீமேரேஜ் ஆக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் இந்த 2024ஆம் ஆண்டு ரீமேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதேனும் புதிய படிப்பு, ஏதாவது இப்போ இருக்கிற படிப்பு இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு கோர்ஸ் படிக்கிறேன், எடிட்டிங் கோர்ஸ் படிக்கிறேன், ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கிறேன், பெண்கள் வந்து ஒரு டைலரிங் கோர்ஸ் கற்றுக்கிறேன், எம்ப்ராய்டிங் கற்றுக்கிறேன், மேக்கப் ஆர்டிஸ்ட் கற்றுக்கிறேன், ஜோதிடம் படிக்கிறேன், ஆண்கள் வந்து வாஸ்து படிக்கிறேன், இது மாதிரி ஏதாவது ஒன்று படித்தாங்கன்னா இப்போ படிக்கிற படிப்பு காலம் முழுக்க சோறு போடும். ஸோ ஏதாவது ஒன்று கூடுதலாக ஒன்று படிக்கிறேன்னு ஆசைப்பட்டால் படிக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கார்ட்டூன் சேனலில் வேலை செஞ்சார். நான் வந்து இதே மாதிரி ஒரு 6 வருஷத்துடைய ஜாதகம் பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன், சார் உங்கள் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல ராகு வந்திருக்காரு, மிதுனத்துக்கு வந்திருந்தார், அவர் மீன லக்கணம். இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் டெவலப் வரும்னு சொல்லிட்டு அவர் அனிமேஷனோட சேர்த்து கிஃப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கார்ட்டூன் நெட்வொர்க்லாம் வருது பார்த்தீங்களா, அதாவது மியூசிக்கோட சேர்த்தே வந்து ஒரு அனிமேஷன், ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி தயாரிக்கிறது. இப்போ ஒரு சிங்கப்பூரில் ஒரு பெரிய கம்பெனியில் மாதம் 8 லட்ச ரூபாய்க்கு வேலை செய்கிறார். ஸோ அது வந்து அந்த டைமில் கற்றுக்கிட்டார். 2 வருஷம் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டார் லாக்டவுனுக்கு முன்னாடியே. ஸோ லாக்டவுனில் வேலை கிடச்சிது, அவர் அங்கேயே செட்டில் ஆகிட்டார். இப்போ வந்து அவர் மிகப்பெரிய லெவலில் இருக்கார். அந்த மாதிரி இந்த 4ஆம் இடத்துல ராகு வரும் பொழுது ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று கற்றுட்டிங்கன்னா அது கண்டிப்பாக சாப்பாடு போடும். ஒரு டெய்லரிங் ஆகட்டும், ஒரு எம்ப்ராய்டிங் ஆகட்டும், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், அல்லது ஒரு இன்ஜினியர் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு எடிட்டிங் கோர்ஸ் கற்றுக்கிட்டு, அல்லது ஒரு வீட்டு வேலை ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறீங்கன்னா ஒரு ப்ளம்பிங் கோர்ஸ் கற்றுக்கிறது, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது, வெல்டிங் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டா, ஒரு ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிறது, ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டா இது மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இந்த டைம்லாம் வண்டி வாகனம் கற்றுக்கிட்டாங்கன்னா எதிர்காலத்தில் அவங்க வண்டி வாகனத்தால் மிகப்பெரிய லெவல் போவாங்க. நம்ம தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் கோயத்தில் இருக்கார். அவர் வந்து ஃபோர்க் லிஃப்டிங்கு, பொக்லைனு, புல்டோசரு, இந்த பொக்கு ஹோல்டர், இந்த மாதிரி வண்டிலாம் இயக்கிறவர். அவர் வந்து இந்த டைமில் தான் திருச்சியில் ஒரு இடத்துல கற்றுக்கிட்டார். இன்றைக்கி அவர் வந்து குவைத்தில் இருக்கார், கத்தாரில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள்லாம் ஏற்படும். ஸோ வீடு வாசல் நிலம் இந்த டைமில் வாங்க நினைத்தால் 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால வில்லங்கம் ப்ராப்ளம் உள்ள நிலத்தை வாங்கிடுவீங்க. ரொம்ப பார்த்து வாங்கணும், இல்லைனா மாட்டிக்குவீங்க. ஏதேனும் ஒரு வித்தை கற்றுக்கொள்ள அற்புதமான காலம். 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால கர்மஸ்தானம். ஸோ வீட்டில் வயதான நபர்கள் இருந்தால் அவர்களுக்கு கர்மகாரியம் செய்ய வாய்ப்புகள் உண்டு. முன்பு செய்த தவறை யாருக்கும் தெரியாமல் மறைச்சிருங்க, இல்லைனா அது வெளியில் வரும். தொழில் கூடுதலான வளர்ச்சி பெறும். இந்த டைமில் தொழில் கூடுதலான வளர்ச்சி பெறும். பெயர் புகழ் கிடைக்கும். தனிப்பட்ட உறவுகள் நல்ல மாற்றமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழில் வெற்றி இந்த காலத்தில் கிடைக்கும். தனித்த சர்ப வழிபாடு, இப்போ அந்த தனுசு ராசிக்காரங்க என்ன பரிகாரம் பண்ணால் தனித்த சர்ப வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி வீட்டில் வயதான பெண்கள் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வார்த்தைகளால் காயப்படுத்தக்கூடாது, ரொம்ப மேன்மையாக பேசணும். தனுசு ராசிக்காரங்க விஐபி செய்ய வேண்டிய பரிகாரம். விஐபி அப்படின்னா 1ஆம் தேதினா மாதம் 10 பேருக்கு நீங்கள் சம்பளம் தந்தீங்கன்னா நீங்கள் விஐபி. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு உயரதிகாரியாக இருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க ஆஃபீஸில் அப்படின்னா நீங்கள் விஐபி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட்டில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கீழே 30 பேர் வேலை செய்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிக் ஷாட். அவர்கள் செய்ய வேண்டிய கோயில் வந்து பார்த்திங்கன்னா முசிறியிலேருந்து தொட்டியம் போகிற வழியில் மதுரகாளி அம்மன் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வரது நல்ல மாற்றத்தை தரும். அதே மாதிரி தஞ்சாவூர்லேருந்து பாப்பநாசம் போகிற வழியில் திருக்கருக்கா ஊர்னு ஒரு ஊர் இருக்குது, கற்பக விநாயகர் கோயில். அந்த கோயிலுக்கு ஒரு முறை போகணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மதுரை கூடலழகர் டெம்பிள், மதுரை சிட்டிக்குள்ளே அந்த தெப்பக்குளத்தை ஒட்டி மதுரை கூடலழகர் டெம்பிள்னு ஒன்று இருக்கும். அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல மாற்றம் வரும். அதே மாதிரி இந்த 3 கோயிலுக்கு எந்த நாளில் போகணும், இப்போ வந்து தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் இருக்குது, பூராடம் இருக்குது, உத்திராடம் இருக்குது. அவங்கெல்லாம் என்ன நட்சத்திரத்தில் போகணுன்னு தனித்தனியாக நட்சத்திர ரீதியாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாலாஜி ஹாசன் கம்யூனி அப்படின்னு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது. அது எந்த விதமான கட்டணமும் கிடையாது, முற்றிலும் இலவசமான ஒன்று. அதில் நான் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி போய்க்காங்க. அந்த கோயிலோட லொக்கேஷன் எல்லாம் போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் விஐபி கிடையாது, நான் ஒரு சாதாரண தனுசு ராசிக்காரர்கள். நான் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் டெம்பிளுக்கு போய், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் டெம்பிளுக்கு போய் அந்த பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய மனைவி லட்சுமிக்கு ஒரு தாமரைப்பூ வாங்கி கொடுத்து உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். அதே மாதிரி நெய்விளக்கு உங்கள் பேருக்கு போடணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய காலபைரவருக்கும்
அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வரருக்கு எல் தீபம், காலபைரவருக்கு நெய்விளக்கு போட்டு வாருங்கள். இந்த 2024 ஆங்கில புத்தாண்டு தனுசு ராசிக்கு நல்ல மாற்றத்தை தரும். சார் நான் தனுசு ராசி எனக்கு என்ன கல்யாணம் ஆகலை, தனுசு ராசி நான் இன்னும் வேலை கிடைக்கல, தனுசு ராசி நான் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணலாம் கிடைக்கல, தனுசு ராசி குழந்தைக்காக ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறவங்கலாம் இந்த ஆண்டு தனித்த நாகர், பாம்பு மட்டும் தனியாக இருக்க கோயில். இப்போ திருச்செங்கோட்டு பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்கும். அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க நிறையா நாகர் கோயில் இருக்குது. அந்த மாதிரி நாகருக்குன்னு தனியாக கோயில்கள்லாம் நிறையா இருக்குது. ஐயப்பன் கோயிலில் கூட பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கு பக்கத்தில் விநாயகருக்கு பக்கத்தில் நாகர் தனியாக இருக்கும். அந்த மாதிரி நாகர் மட்டும் தனியாக இருக்க சன்னதிக்கு சென்று வாருங்கள். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். இப்போ நான் சொன்னது மாதிரி எளிமையான தாந்திரிக கட்டுரைகள், எளிமையான ஜோதிட பரிகாரங்கள்லாம் என்னுடைய ஃபேஸ்புக்கில் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கேன். மிகுந்த நன்மையாக இருக்கும். மிக எளிமையாக புரிகிற மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி என்னை பின்தொடர்ந்து நிறையா பதிவுகளை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு அதில் எழுதியிருக்கக்கூடிய தாந்திரிக கட்டுரைகள் அதுக்கு ஒரு அருமருந்தாக இருக்கும்ன்றதில் மாற்று கருத்து இல்லை. நன்றி, வணக்கம். மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜிஹாசன். வணக்கம் நேர்களே. சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. Merry Christmas and Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.